இன்றைக்கி டேஸ்டியான வெஜிடபிள் குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவரு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, ஒரு சின்ன லெமன், கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சுருக்கோம். குருமாவுக்கு வேண்டிய தேங்காய் அரைச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் கீறி போட்டு அதில் ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை, கசகசா, சோம்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இந்த நறுக்கி வச்ச காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க விடணும். நல்லா அது மல்லன்னு கொதித்த உடனே அந்த சனியை வடிகட்டிட்டு காலிஃப்ளவர் எடுத்து வச்சுக்கணும். வெட்டி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அது ஒரு 2 சவுண்டு விட்டு எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு, பட்டை தாளிச்சிட்டு இதை நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா அது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டோன்னே தட்டி வச்ச இஞ்சி பூண்டு, அது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். நறுக்கி வச்ச தக்காளி பழம், குருமாவுக்கு தேவையான உப்பு போட்டுட்டேன் நான் இப்போவே. அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கொதிக்க வச்சோம் இல்லையா காலிஃப்ளவர், அதை தண்ணி வடிகட்டிட்டு அதில் போட்டுக்கலாம். அப்புறம் வேக வச்ச காய்கறி டக்குன்னு வெந்திருக்கும். 2 சவுண்ட் விட்டு அந்த எல்லா காய்கறியும் இதில் போட்டுக்கலாம். தேவையான மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, கரம் மசாலா 3 நல்லா போட்டு கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய் விழுது, அதையும் நல்லா ஊற்றி தண்ணி நிறைய எவ்வளோ வேணுமோ அந்த குருமாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுடணும். வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கிறதுனால குருமா கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நல்லா விட்டு நல்லா தளர வச்சுக்கலாம். அப்படியே அப்போ தான் சாதத்துக்கு போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும். தண்ணி கரெக்டாக ஊற்றிட்டேன் ஓரளவுக்கு.
இப்படி இருந்தால் ஓரளவு கெட்டியாகவும் இருக்கும், சாதத்துக்கு போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு ஹாஃப் லெமன் அதை பிழிஞ்சுக்கணும். பிழிஞ்சுக்கிட்டு காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். அதே மாதிரி தேங்காயும் நம்மளுக்கு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். தேங்காய் ஒரு 10 நிமிஷம் கொதித்த உடனே மேலே இந்த லெமனை பிழிஞ்சு கொத்தமல்லி புதினா ரெண்டையும் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதித்தா போதும், அதோடு இறக்கிடலாம். ஃபாஸ்ட்டாக ஆகிடும் இந்த குருமா. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். நிஜமாகவே இது ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா நம்ம இதை பொட்டுக்கடலை போட்டு தான் பண்ணியிருக்கோம். சில பேர் முந்திரி பருப்புலாம் போடுவாங்க, அது கொஞ்சம் திகட்டும். பட் இது பொட்டுக்கடலை போட்டு பண்ணுறதுனால இது திகட்டாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட சாப்பிட. இது மாதிரி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது எல்லோரும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குருமா ரெடி ஆயிடுச்சு.